வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ கொஷினுடைய மேக்ஸ் கொஷின் தான் பார்க்குறோம். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கொஷின் பார்த்துருப்போம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்குரிய மேக்ஸ் கொஷின் முழுக்க பார்த்தாச்சு. அப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுக்குரிய மேக்ஸ் கொஷின் முழுக்க பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுடைய 16/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷின் அதோடைய ரேட் வந்து ஒரு டிவியோட ரேட்டை விட 75% கம்மியாக இருக்கான். ஒரு வாஷிங் மிஷினோட ரேட் வந்து அடக்க விலை வந்து டிவியோடைய ரேட்டை விட 75% அதிகமாகுது. 75% கம்மியாக இருக்குது. அடுத்ததாக அந்த வாஷிங் மிஷினோடைய விலை வந்து 77% அதிகம் இருக்காங்க. அதே நேரத்தில் டிவியோட ரேட்டை வந்து 27% வந்து கம்மி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 2 டிவி, இது ரெண்டுக்குள்ளே விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ டிவியோட ரேட் வந்து டிவி 35% வந்து வாஷிங் மிஷின் வந்து ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4லேருந்து 3 சொல்லி மாறுமா? 4ல் 3 கம்மி அப்படின்னா 1ன்னு சொல்லி மாறும். சரிங்களா, அப்போது டிவியோட ரேட் 400 ரூபா அப்படின்னா வாஷிங் மிஷினோட ரேட் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா சொல்லியிருக்குமா? சரிங்களா, அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, வாஷிங் மிஷினோட ரேட் வந்து 77% அதிகரிக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, 77% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 77% அதிகரிச்சிச்சுன்னா 177 சொல்லி இதோட ரேட் மாறும். சரிங்களா, அதுக்கடுத்து டிவியோட ரேட் வந்து 27% வந்து கம்மியாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, 77% இது வந்து அதிகரிக்குது, இது வந்து 27% வந்து டிவியோட ரேட் வந்து கம்மியாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போது ஒரு 100க்கு 27 அப்படின்னா 427 எவ்வளவு? 154, 108 வந்து கம்மியாகும். சரிங்களா, 108 வந்து கம்மியாகும். இதெல்லாம் 400லேருந்து 108 கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா அதோட மதிப்பு 292 சொல்லி மாறுமா? சரிங்களா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போது 8 வாஷிங் மிஷினுடைய விலை அப்புறம் 2 டிவியோட விலை. சரிங்களா, இதில் என்ன மாற்றம் ஏற்படுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிபி என்னவாக இருந்திருக்கும்? 8 வாஷிங் மிஷினுடைய விலை வந்து 8x100ன்னு சொல்லி இருந்திருக்கும். சரிங்களா, சிபி 8x100 ப்ளஸ் டிவியோட விலை என்ன இருந்திருக்கும்? 2x400. ஸோ டோட்டல் எவ்வளோ இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 800 + 400, 800 + 400 சாரி 800 + 800 800 + 800 8x100 800 2x400 800. இதோட டோட்டல் விலை எவ்வளோ இருக்கும்? 1200 வந்து சிபியாக இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு. இப்போது கரண்ட்டாக வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 177 ரூபா. ஒரு பொருளுடைய வாஷிங் மிஷினோட விலை 177 ரூபா, இதோட விலை 292 ரூபா டிவியோட விலை. ஸோ 8x177 ப்ளஸ் 4x292. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொல்லி வரும். சரிங்களா, 1416 ரூபா. 817 வந்து 1416 ரூபா 1416 ரூபா ப்ளஸ் 4 டிவியோட விலை வந்து என்னவாக இருக்கும்? 584. சரிங்களா, 4x292 வந்து 584 ரூபா சொல்லி வரும். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபா சொல்லி வந்திருக்கும். சரிங்களா, இது வந்து எஸ்பி. சரிங்களா, விற்பனை விலை. இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 400 வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்குமா? 400 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ப்ளஸ் 400 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ப்ளஸ் 400 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 400 ரூபா 1600 ரூபாலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ இன்ட்டு 100 மொத்தம் வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. இது அடி கொடுத்தீங்கன்னா 25% வந்து அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். அதாவது வாஷிங் மிஷின் அப்புறம் டிவி கூட விலை மதிப்பு முதல்ல கொடுத்துட்டாங்க. வாஷிங் மிஷின் வந்து டிவியோட 75% வந்து விலை வந்து கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 400 ரூபானா இது 100 ரூபா இருந்திருக்கும். அடுத்ததாக இதோட வாஷிங் மிஷினோட விலை 75% ஏறுது, டிவியோட விலை வந்து 27% வந்து கம்மியாகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 177 ரூபா 292 ரூபா சொல்லி வரும். இப்போது 8 வாஷிங் மிஷினோட விலைக்கு அப்புறம் 2 டிவியோட விலைக்கு என்ன மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. 8 வாஷிங் மிஷினுடைய அப்புறம் இந்த 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 2 டிவியோடைய அடக்க விலை வந்து 1200 ரூபா, விற்பனை விலை வந்து 2000 ரூபா. இப்போ அதிகரிச்சதுக்கப்புறம் 2000 ரூபா சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 400 ரூபா இன்க்ரீஸ். எவ்வளோலேருந்துன்னா 1200 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் வந்து இது வந்து இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டோட்டலாக. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து தன்னுடைய பொருளை வந்து அதோடைய அடக்க விலையோட 20% வந்து அதிகரித்து குறித்த விலை லிஸ்ட் ப்ரைஸாக மாற்றுறாரு. சரிங்களா, அப்புறம் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து 150 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அவருடைய லிஸ்ட் ப்ரைஸ் அந்த குறித்த விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ், அடுத்து மார்க் ப்ரைஸ், அடுத்ததாக செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, காஸ்ட் ப்ரைஸ் அளவு 100 ரூபா. நார்மலாக வந்து அடக்க விலை வந்து எப்போயுமே 100 ரூபா இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 20% வந்து அதிகரித்து வைக்கிறார். அவரோட குறித்த விலை லிஸ்ட் ப்ரைஸ் வந்து 20% வந்து அதிகரித்து வைக்கிறார். அப்போது இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 120 இருக்குமா? அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த குறித்த விலையிலேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதோட மதிப்பு என்ன இருக்கும்? 108 சொல்லி வருமா? ஸோ 120லேருந்து 120 × 90 சரிங்களா? 90 × 90 என்ன வரும் பார்த்தீங்கன்னா விற்பனை விலை அடிச்சிங்க அப்படின்னா 12 9 108. ஸோ 108 சொல்லி விற்பனை விலை வந்து 108ன்னு சொல்லி மாறும். இப்போது இப்போ லாபம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? லாபம் வந்து 150 ரூபா சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு SP - CP. சிபிக்கும் எஸ்பிக்கும் உள்ள வித்தியாசம் தான் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இதோட மதிப்பு என்ன? 8 ரேஷியோ. 8 ரேஷியோன்றது எவ்வளவு? 150 ரூபா. நமக்கு என்ன தேவை? 120 மார்க்கெட் ப்ரைஸோட லிஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தான் தேவை. ஸோ 120 சொல்லி மாறணும். சரி, ரெண்டு பக்கம் வந்து 15ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 15 வந்து 8 15 120 ரேஷியோ. ஸோ 15 15 225 50 சரிங்களா? 225 அடுத்த ஒரு சைவர் இருக்குது. 15 15 225 அடுத்த ஒரு சைவர் 2250 ரூபா தான் வந்து அதோடைய லிஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா? இதுதான் வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17 ஆட்கள் சரிங்களா? 17 ஆட்கள் வந்து ஒரு குழி வந்து வெட்டுறாங்க. 26 மீட்டர் நீளமுள்ள ஒரு குழி 18 நாளில் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு வெட்டுறாங்க. அப்படின்னா எத்தனை ஆட்கள் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படும்? 39 மீட்டர் நீளமுள்ள 6 நாளில் ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வந்து 6 நாளைக்கு 339 மீட்டர் நீளமுள்ள ஒரு குழியை வெட்டுறதுக்கு எத்தனை ஆட்கள் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுவாங்க சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? இது வந்து கான்செப்ட் என்னென்னா அப்படின்னா M1 D1 H1 E1 upon work 1 சரிங்களா ஈக்குவல் டு M2 D2 H2 அடுத்து E2 சரிங்களா? E2 upon W2 சரிங்களா? ஒரு நிமிஷங்க. எஸ் W2 இங்கே வந்து எம்ன்றது மனிதர்களை குறிக்கும். வேலை ஆட்கள், அப்புறம் நாட்கள், அப்புறம் நேரம், அடுத்து அவங்களுடைய திறன் வகுத்தல் வேலை, மொத்த வேலை சரிங்களா? இப்போது இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா 17 ஆட்கள் சரிங்களா? எத்தனை நாள்? 18 நாளில் டெய்லி 8 மணி நேரம் வேலை பார்த்து மொத்தம் எவ்வளோ? 26 மீட்டர் நீளமுள்ள ஒரு குழி வெட்டுறாங்க. அதே இது 17ஓட எத்தனை ஆட்கள் சேர்ந்து சரிங்களா? ஹவு மணி மோர் மேன் சரிங்களா? எவ்வளோ அதிக ஆட்கள் தேவை? ஸோ 17 + X இன்ட்டு எத்தனை நாட்களில்? 6 நாட்களில் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரம் வேலை பார்த்து எத்தனை மீட்டர்? 39 மீட்டர் நீளமுள்ள ஒரு குழி வெட்டுறாங்க. அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 2 பை 26 3 பை 39 3 × 3 சாரி ஈர்முனா 1 3 3 ஈர்முனா 6 சரிங்களா? அடுத்து 9 ஈரொம்பது 18 18 அடி ஆயிரும். அடுத்து அடி எடுத்திங்கன்னா இங்கே 4. ஸோ 17 × 4 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 17 நாளா 34 68 ஈக்குவல் டு 17 + Xன்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? 68 - 17 ஈக்குவல் டு 51 ஆட்கள் இன்னும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வேலையை வந்து இந்த நாட்களில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து முடிக்க முடியும் சரிங்களா? 51 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு நிமிஷங்க. ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து 740 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. ஒரு பொருளை வந்து 740 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. அப்போது 20% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் வந்து அந்த பொருளை வந்து என்ன ரேட்டுக்கு வந்து விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடக்க விலை வந்து இங்கே 40 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போது விற்பனை விலை எவ்வளோ இருக்கணும்? இது 100%. இது வந்து சிபி. விற்பனை விலை என்னவா இருக்கணும்? 120 இருந்தால் மட்டும்தான் வந்து லாபம் வந்து 20% வந்து கிடைக்கும் சரிங்களா? அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. விற்பனை விலை ஈக்குவல் டு அடக்க விலை × லாப சதவீதம் வகுத்தல் 100 சரிங்களா? முடிஞ்சு. விற்பனை விலை வந்து 100 ரூபா பொருள் 120 ரூபாய்க்கு விற்கும்போது தான் வந்து அவருக்கு வந்து இந்த 20% வந்து லாபம் கிடைக்கும். ஸோ 740 × 120 வகுத்தல் 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 அடி ஏறும். அடுத்து 74 4 2 8 வரும். சொல்லுங்கள் யூனிட் டிஜிட் 8ல் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 888 ரூபான்றது தான் ஆன்சர். 888 ரூபாய்க்கு வந்து சாரிங்க இந்த பொருளை வந்து விற்கும்பொழுது அவருக்கு வந்து 20% வந்து லாபம் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 4000 ரூபா வட்டி 4000 ரூபா அசல், அதுக்கு 5.25% வட்டி வீதத்தில் 12 பிப்ரவரி 2024 13 ஏப்ரல் 2024 வரைக்கும் மொத்தம் எத்தனை நாள் எவ்வளோ வந்து வட்டி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேலை கேட்குறாங்க. ஸோ நாட்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் வந்து 4000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவு?
25%. சரிங்களா? இப்போது டைம் தெரியணும். டைம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12லேருந்து நல்லா கவனிங்க 2024 இது வந்து ஒரு லீப் இயர். சரிங்களா? 2024 ஒரு லீப் இயர். சரிங்களா? சரி, லீப் இயர். அப்போது வந்து பிப்ரவரிலேருந்து மொத்தம் 29 நாட்கள் இருக்கும். சரிங்களா? அப்போது 29 மைனஸ் 12 எவ்வளவு? 17 நாட்கள். சரிங்களா? 17 நாள். அப்புறம் மார்ச்சில் ஒரு 31 நாள், ஏப்ரலில் ஒரு 13 நாள். அப்போது 61 நாட்கள். சரிங்களா? டைம் வந்து 61 டேஸு எத்தனை நாளைக்கு? 366 நாளைக்கு. சரிங்களா? 61 டேஸு 361 நாள் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அப்போ இயராக மாற்றணும் அப்படின்னா 61 அப்பான் 366 இயர்ஸ்ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது நமக்கு தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? PRT அப்பான் 100. அப்போது அடி எடுத்திங்க அப்படின்னா பியோட மதிப்பு 4000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5.25 இன்ட்டு 61 நாள் வகுத்தல் 366 வருஷம் வகுத்தல் 100. சரிங்களா? அடி எடுத்திங்க அப்படின்னா இங்கே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஸோ ரெண்டு சைவர் அடி ஆயிரும் பெருக்குனிங்க அப்படின்னா. அப்போ இந்த ஸ்தானம் வந்து அடி ஆயிரும். அப்போது மீதி ஒரு ஸ்தானம். ஸோ அடுத்ததாக 61 அடி எடுத்திங்க அப்படின்னா 6க்கு 6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 61 6 366 சொல்லி வரும். அடுத்து 6 அடி எடுத்திங்க அப்படின்னா 2 2 4 3 2 6. சரிங்களா? அடுத்து 3 அடி எடுத்திங்க அப்படின்னா 4 3 3 17 3 51 மிச்சம் 5 3 15. அடுத்து 10 இருக்குது. ஸோ 5 10 அடி எடுத்திங்கன்னா 2 அடி எடுத்திங்கன்னா 5 அடி எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 15 5 25. ஸோ ஆன்சர் வந்து 35ன்றது தான் அதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இங்கே வந்து லீப் இயரில் கொடுத்துருக்காங்க. லீப் இயரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இதில் என்ன ஒன்றுனா இவங்க இந்த 12ஆம் தேதி வந்து கால்குலேட் பண்ணாங்கன்றது, இந்த 12ஆம் தேதி கால்குலேட் பண்ணாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின். அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா இதில் வந்து 62 நாள் சொல்லி வரும். நம்மளுடைய வகுக்கிறதுக்காண்டி ஈஸியாக வந்து 62 போல் 61 டேஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். அவன் நல்லா கவனிங்க. மேலும் க்ளோசஸ்ட் இன்டெக்ரல்னு சொல்லி கொடுத்தான். சரிங்களா? அப்போது 61 நாள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 35ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A + B + C த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஈக்குவல் டு A² + B² + C² + 2 இன்ட்டு AB + BC + CA. அல்லது இதுக்கு பேர் என்ன வரும்? இந்த ரெண்டை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 2AB + 2BC + 2CAன்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 8 வந்து என்ன? இங்கே நல்லா கவனிங்க. ஆப்ஷன் அப்புறம் பாருங்கள். இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக சேமாக இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு மூணு டேமும். அப்போ 8² 8Aன்றதா A, இது A, இது B, இது C. சரிங்களா? அப்போ A² 64 A², அடுத்து B² 9 3 B²ஓட மதிப்பு 9 B². அப்புறம் சிக்கு வந்து 81 C². அப்புறம் A × B 8 3 24 24 × ஒரு 2 48 AB. அடுத்ததாக 3 9 27 27 × 2 54 BC. அடுத்ததாக 9 8 72 72 × 2 144 AC. சரிங்களா? ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் 50% இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நம்பர் வந்து 2820 சொல்லி மாறுது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? ஸோ 50% மதிப்பு வந்து 1/2. சரிங்களா? ஸோ 2 இருக்கிறது வந்து 1 கூடி வந்து 3 சொல்லி மாறும். ஸோ 3 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2820. அப்படின்னா 2 ரேஷியோட மதிப்பு தான் தெரியணும் நமக்கு. ஒரிஜினல் நம்பர் வந்து 2. ஸோ 2 ரேஷியோட மதிப்பு 2820/3 ரேஷியோ இன்ட்டு 2 ரேஷியோ. சரிங்களா? 6க்கு 6 அடி ஆயிரும். 3க்கு 9 3 27 மிச்சம் 4 0. அப்போது 1880ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேப் இருக்குது. அந்த 2 டேப் வந்து ஒரு தொட்டியை வந்து 2 மணி நேரம் அப்புறம் 54 மணி நேரத்தில் வந்து நிரப்புது. 2 டேப்பு. சரிங்களா? ஒரு டேப் வந்து 2 மணி நேரத்தில் நிரப்புது, இன்னொரு டேப் வந்து 54 மணி நேரத்தில் நிரப்புது. இது மூணாவது ஒரு டேப் இருக்குது. அது வந்து அந்த டேங்க்கை வந்து எம்டி பண்ணுறது, காலி பண்ணுறது. அது வந்து 54 மணி நேரத்தில் காலி பண்ணுது. அப்படின்னா இந்த 3 டேங்கை வந்து திறந்து விட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து நிறையும் அப்படி சொல்கிறாங்க.
எவ்வளோ நேரத்தில் காலியாகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டேங்க் ஏ, டேங்க் பி, டேங்க் சி, சாரி டேப்பு. ஒரு டேப் வந்து ஃபஸ்ட்டு டேப் வந்து 2 மணி நேரத்தில் வந்து நிரப்புது, இன்னொரு டேப் வந்து 54 மணி நேரத்தில் நிரப்புது. அதே இது கடைசி டேப் வந்து 54 மணி நேரத்தில் வந்து தண்ணியை எம்டி பண்ணுது. சரிங்களா? இது 3க்கு வந்து எல்சிஎம் எடுத்துனா இது வந்து என்ன டைம் இங்கே வந்து கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி. சரிங்களா? டோட்டல் கெப்பாசிட்டி இங்கே வந்து எஃபிஷியன்சி. சரிங்களா? எஃபிஷியன்சி. ஸோ 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 54 வந்து எல்சிஎம் வரும். சரிங்களா? அப்போது டேங்க் ஏவோட எஃபிஷியன்சி என்ன 54/2 27. டேங்க் பியோட எஃபிஷியன்சி 1, டேங்க் சியோட எஃபிஷியன்சி -1. சரிங்களா? அது எம்டி பண்ணுறதுனால அது வந்து நம்ம மைனஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, மூணையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு லாங் வில் டேக் அப் ஃபில் த எம்டி சிஸ்டம், எவ்வளோ நேரத்தில் வந்து அது வந்து நிரம்பும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா 3ஓட எஃபிஷியன்சி என்ன 20. ஏபிசியோடைய எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கூட்டல் 1 -1. சரிங்களா? ப்ளஸ் ஒரு டேங்க் வந்து எம்டி பண்ணுறதுனால அது வந்து -1 சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ -1 ஆட் ஆகிடும். அப்போ 27ன்றது உங்களோட எஃபிஷியன்சி. நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. சரிங்களா? டைம் ஈக்குவல் டு டோட்டல் கெப்பாசிட்டி அப்பான் எஃபிஷியன்சி. சரிங்களா? கெப்பாசிட்டி எவ்வளவு 54 லிட்ரு. சரி 54. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு 27 ஈக்குவல் டு இது ரெண்டே அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து 2 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து நிரம்பும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக அதே ஃபார்மேட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்ற இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் A² ப்ளஸ் B² ப்ளஸ் C² ப்ளஸ் 2AB ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2CA. சரிங்களா? இப்படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் இந்த பின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கோமால் வந்து ஒரு ஒரு 5000 ரூபாய் வந்து 20% கூட்டு வட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபல் வந்து 8640 ரூபாய் வந்து ஒரு n இயர்ஸில் மாறுது அப்படின்னா என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரேட்டை வந்து பின்ன வடிவத்தில் மாற்றணும். 20% வந்து பின்ன வடிவம்னா 1/5. ஸோ 5ன்றது பிரின்சிபல், 1ன்றது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அமௌண்ட் என்ன வரும் 6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6ன்றது தான் அதோட ரேஷியோ. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போது இந்த கொடுத்துருக்க அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த மதிப்பு, இந்த ரூபாயோட மதிப்பை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ பிரின்சிபல் எவ்வளவு 5000. சரிங்களா? சாரி அமௌண்ட் எவ்வளவு 8640 ரூபா. சரிங்களா? பிரின்சிபல் எவ்வளவு 5000 ரூபா. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். அடுத்து இது ரெண்டாவது சுருக்குனீங்க அப்படின்னா இன்னும் 250, சாரி 4ஆல் அடி கொடுக்கலாம். டேரெக்டாக 4ஆலே அடி கொடுத்துடலாம். 4ஆல் எடுத்திங்கன்னா 1 4, அப்புறம் 2 4 8, அடுத்து 5 4 20. சரிங்களா? இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 16. சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்குது 6 கியூப்பு 5 கியூப்னு சொல்லியிருக்கா. அப்போ இது வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் எழுதலாமா ஹோல். ஸோ 6/5 இந்த ஹோல் கியூப்னு சொல்லி மாற்றி எழுதலாமா. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன இருக்கோ அதே தான். இதை வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இந்த ரேஷியோக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ மேலே என்ன இருக்குது n = 3 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்ததாக இந்த கணக்கு, அதாவது ஒரு குவாட்ரிலேட்டர், ஒரு நாற்கரத்தினுடைய 3 கோணங்கள் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதில் வந்து 4வது கோணம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாற்கரத்தினுடைய 4 கோணங்களுடைய கூடுதல் என்ன பார்த்தீங்கன்னா 4 கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. சரிங்களா? அப்போது 70 + 85 + 95 + x = 360 டிகிரி அப்படின்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா 90 90, இது ஒரு இந்த 5 இங்கே கூட்டு போனீங்க 90 90 90 180 250ன்னு சொல்லி வருமா. அப்போ எக்ஸோட மதிப்பு 360 டிகிரி - 250 = 110 டிகிரின்றதான் ஆன்சர். ஒரு நாற்கரத்தினுடைய 4 கோணங்களுடைய கூடுதல் வந்து 360 டிகிரி.
சரிங்களா. n-2 இன்ட்டு n-2 சாரி அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பீஸ் ஆஃப் க்ளோத் இருக்குது சரிங்களா. அதோடைய அளவு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 96 மீட்ரு, இன்னொன்று வந்து 144 மீட்ரு சரிங்களா. இப்போது எந்த ஒரு மேக்ஸிமம் லென்த் உள்ள ஒரு ஸ்கேலால் அதை வந்து அளந்தீங்க அப்படின்னா, அது வந்து எந்த ஒரு மிச்சமும் இல்லாமல் அதனால் அளக்க முடியுன்றதான், அதை கட் பண்ண முடியுன்றது தான் கேள்வி சரிங்களா. அதாவது 96 மீட்ரு 144 மீட்ரு, இதில் வந்து காமனாக வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும்ப்பா. ஹெச்சிஎஃப் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 48னா 2 சரிங்களா. அடுத்து இங்கே 3 சரிங்களா. அப்போ 48ஆல் வந்து 48 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்கேலால் வந்து இது கட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மிச்சமே நம்ம கூடும். ஏன்னா 96 வந்து 2 தடவையாக 96 வந்து 2 48 பிரிச்சிடலாம். அடுத்து 144 வந்து 3 48 பிரிச்சிடலாம். ஸோ மிச்சமே இல்லாமல் வந்து அது ரிமைனிங் வித்தவுட் எனி ரிமைண்டர் வந்து இல்லாமல் வந்து அதை கட் பண்ண முடியும். ஸோ ஹெச்சிஎஃப் தான் இதை வந்து கேட்குறாங்க. 96க்கு 144 ஹெச்சிஎஃப் என்ன பார்த்தீங்கன்னா மீப்போவா வந்து என்ன பார்த்தீங்கன்னா 48ன்றதான் ஆன்சர். அடுத்ததான் அசோக் வந்து அவனுடைய ஜேர்னி வந்து 20 மணி நேரத்தில் வந்து முடிக்கிறான் சரிங்களா. அவன் வந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 57 கிலோமீட்டர் வேகத்துலையும் மீதி டிஸ்டன்ஸ் வந்து 95 கிலோமீட்டர் வேகத்துலையும் வந்து மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்துலையும் கிடக்கிறான் அப்படின்னா அவனுடைய அந்த ஜேர்னியோட லென்த்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்றதான் ஃபார்முலா. நமக்கு ஸ்பீடு தெரியுமா அப்படின்னா இல்லை சரிங்களா. இங்கே வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பாதி தூரம் கடந்து மீதி தூரத்தை பாதி தூரத்தை ஒரு வேகத்தில் கடந்து மீதி தூரத்தை இன்னொரு வேகத்தில் கடந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2xy upon x + y சரிங்களா. அதுபடி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ்ன்றது என்ன 57 இன்ட்டு 95 மீட்ரு 95 கிலோமீட்ரு ஒய் 57 கூட்டல் 95 சரிங்களா. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 57 இன்ட்டு 95 வகுத்தல் இங்கே என்ன வரும் 95 கூட்டல் 57 140 145 152 சொல்லி வரும் சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 19 95 சரிங்களா. இதில் என்ன வரும் 8 19 வருமா, இங்கே 3 19 இங்கே ஒரு 5 19 ஸோ 8 19 வந்து வரும். அடுத்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 அடுத்து 4 ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 57 இன்ட்டு 5 வகுத்தல் 4ன்னு சொல்லி வரும் சரிங்களா. நமக்கு என்ன தேவை டிஸ்டன்ஸ் தான் தேவை. நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு தெரியும், அடுத்த டைம் என்ன 20 ஹவர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு என்ன 57 இன்ட்டு 5 வகுத்தல் 4 இன்ட்டு 20 ஈக்குவல் டு அடி எடுத்திங்க அப்படின்னா 5 5 25 ஸோ 57 இன்ட்டு 25 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 57 இன்ட்டு 25 57 25 போட்டிங்க அப்படின்னா 7 5 35 மிச்சம் 3 5 5 25 28 57 114 சரிங்களா. 12 3 4 1425 கிலோமீட்டர்ன்றதான் ஆன்சர். இதாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாதி தூரம் மீதி தூரம் சொல்லி பாதி தூரத்தை 1 கிலோமீட்டர் வந்து கிடக்குறாங்க, மீதி தூரத்தை வந்து இன்னொரு வேகத்தில் கிடக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டு டைம் ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 1425 கிலோமீட்டர்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததான் 50 ஆட்கள் வந்து ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்புறம் எவ்வளவு இன்னும் ஆட்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து 50 நாளில் முடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் இருக்கு என்ன இங்கே 50 ஆட்கள் 12 நாட்களில் முடிக்கிறாங்க சரிங்களா. அதே வேலையை வந்து 50 எக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சரிங்களா. எத்தனை பேர் வந்து 50 நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12ன்றதான் ஆன்சர். ஸோ 12 ஆட்கள் இருந்தால் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான வேலையை வந்து நம்ம முடிச்சிட முடியும் 50 நாட்களில். 12ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபார்மேட் கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாம்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தப்பா. அதே சேம் ஃபார்மேட்டில் வந்து இன்னொரு கணக்கு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஒரு கூம்பொடியோ ஒரு கூடாரம் இருக்குது சரிங்களா. ஒரு கூம்பொடியோ ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தோடைய ஒரு கூம்பொடியோ கூடாரம் கொடுத்தாங்க சரிங்களா. அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து அந்த இதில் வந்து 30 பேர் வந்து இருக்கலாமா சரிங்களா. அந்த கூடாரத்துக்குள்ளே 30 பேர் இருக்கலாமா. 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து 5 மீட்டர் ஸ்கொயர் வந்து ஸ்பேஸ் தேவை. அப்போ 30 பேர் இந்த இடத்துல இருப்பாங்களா, மொத்தமாக 30 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. அப்போது இந்த வட்டம் இது வந்து ஒரு வட்டமாக கூம்புல அடிப்பாங்க வட்டமாக இருக்குமா,
ஸோ இது வந்து பை ஆர் ஸ்கொயர். இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 30 × 5 சரிங்களா. அப்போனா தான் 30 பேர் இந்த இடத்துக்குள்ளே இருக்க முடியும் சரிங்களா. 30 × 5 தான் இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அதுக்குள்ளே வந்து 30 பேர், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து 5 மீட்டர் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு 30 × 5. அடுத்ததான் 120 சென்டிமீட்டர் கியூப், 120 மீட்டர் கியூப் வந்து அவங்க வந்து காற்று தேவைப்படுமா. இது ஃபுல்லாக வந்து காற்று இருக்குமா. அப்போது 120 மீட்டர் கியூப் வந்து காற்று வந்து அவங்க வந்து சுவாசிக்க தேவைப்படும். அப்போனா அந்த கூம்பினுடைய உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து காற்று இருக்குமா. இது ஃபுல்லாக காற்று இருந்துச்சுன்னா அப்போது வால்யூம் எவ்வளவு? கூம்பினுடைய வால்யூம் என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. இது முழுக்க அந்த 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 120 மீட்டர் ஏர் இருக்குமா. ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் கூம்பினுடைய கொள்ளளவுக்கு ஃபார்முலா சரிங்களா. கூம்பினுடைய கொள்ளளவுக்கு ஃபார்முலா. இது வந்து 30 பேருக்கு 120 மீட்டர் கியூப் சரிங்களா. 120 மீட்ரு கியூப் ஏர் இருக்குமா. புரிஞ்சதா. அடுத்து இந்த பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு நம்ம ஆல்ரெடி தெரியுமா. ஸோ இதை அப்படியே புட் பண்ணிங்க அப்படின்னா 1/3 × 30 × 5 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு தான் நம்ம கேட்குறாங்க. ஹைட் = 30 × 120. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 30க்கு 30 அடி ஆயிரும். அடுத்ததான் 5க்கு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 24 சொல்லி வரும் சரிங்களா. எஸ் 24. ஸோ ஹெச்சோட மதிப்பு 24 × 3 = 72 மீட்டர்ன்றது தான் ஆன்சர் சரிங்களா. நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு கூம்பொடி கூடாரத்துக்குள்ளே 30 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான இடம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 மீட்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே தானே இருப்பாங்க. இந்த கூம்பின் அடிப்பாகவும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும் போதில் அவங்களுடைய பரப்பளவு வட்டத்துடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும் அவங்க உட்கார இடம். அப்போ 30 × 5 சரிங்களா. இப்போ அவங்களுக்கு வந்து 120 மீட்டர் கியூப் வந்து ஏர் வந்து தேவைப்படும் அவங்க சுவாசிக்கிறதுக்கு. அப்போ அந்த கூம்புக்குள்ளே இருக்கிற மொத்த கொள்ளளவு வந்து என்னென்னா 30 × 30 பேர்த்துக்கு 120 மீட்டர் கியூப் வந்து ஏர் தேவைப்படுது. அதுதான் வந்து கூம்பினுடைய மொத்த கொள்ளளவு. ஸோ அதை புட் பண்ணக்கப்புறம் பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதை புட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தேவையான ஹைட் வந்து 72 மீட்டர்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதில் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய 2 விஷயம். வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அடுத்து கூம்பினுடைய கொள்ளளவு ஃபார்முலா வால்யூமுடைய ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சரிங்களா. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்து 230 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 46 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்குறாங்க. மணிக்கு 46 கிலோமீட்டர் வந்து கிடக்குறாங்க. அடுத்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க. அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கணக்கில் என்ன பார்த்தோம், பாதி தூரம் சரிங்களா. இங்கே என்ன பண்ணுறாங்க, டோட்டல் டிஸ்டன்ஸு கிலோமீட்டர் கொடுத்தாங்க. அப்படின்னா இதுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சா தான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் சரிங்களா. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, முதல்ல ஒரு 230 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் சரிங்களா. 230 கிலோமீட்டர் ப்ளஸ் 100 கிலோமீட்டர் அப்பான் 230. இப்போ வந்து அவங்களுடைய டோட்டல் டைம் கேட்குறாங்க. 230 கிலோமீட்டரை முதல்ல எவ்வளோ நேரத்தில் கிடக்குறாரு, 46 km/h வந்து கிடக்குறாரு. அப்போது டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் வருமா. அப்போது ஃபஸ்ட்டு டைம். ரெண்டாவது வந்து 100 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்குறாரு, 400 கிலோமீட்டர் வந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்குறாரு சரிங்களா. அது வந்து டைம். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும், 4 5 200 6 30. ஸோ 5ன்னு சொல்லி வரும். இது அடி கொடுத்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வரும். ஸோ 230 கூட்டல் 400 630 வகுத்தல் 9. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 70 km/h தான் அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த என்டையர் ஜேர்னியில் வந்து அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 km/h. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம், இதுதான் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் 49. ஓ 1/A. இந்த கணக்கு மட்டும் நான் அடுத்த ஷிஃப்ட்டில் சொல்லித்தரேன்ப்பா. கணக்கு பார்க்க மாட்டேனே, சாரி. A + B A - B = A² - B². அப்படி பார்த்தீங்கன்னா 1 - sin² சொல்லி வரும். இதோட ஃபார்மேட் என்ன, 1 - sin² மதிப்பு sin² θ + cos² θ = 1. அப்போது 1 - sin² θ = cos² θ சொல்லி வரும், cos²A. அப்போது 1 + tan² மதிப்பு என்ன, tan² -
கொசீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரோட மதிப்பு, இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன, சீக்கன் ஸ்கொயர், சாரி 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரோட மதிப்பு சீக்கன் ஸ்கொயர். அப்போது கொசீக்கனும் சீக்கனும் தலைகீழி, அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 1, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி, சரிங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் ஏ 1 மைனஸ் சைன் ஏவோட ஃபார்மேட் என்ன வரும், 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ 1 ஸ்கொயர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து இங்கே 2 ஃபார்முலா அப்படி உல்டாக பண்ணியிருக்காங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஒன்று அந்த ஃபார்மெட்டில் வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி மாறும். அடுத்ததான் டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வரும். இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? அப்போது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். ஸோ இல்லை, காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறேன்னா நான் இந்த ஃபார்முலா மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று தலைகிலி, அப்போ 1 தான் ஆன்சர் வரும், சரிங்களா? இந்த இடத்துல மைனஸ் இங்கிட்டு போச்சுன்னா இது மைனஸ் எல்லாம் வரும், அப்போ தப்பு பண்ணுறானே. அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் எங்கேயும் தப்பு பண்ணுறேன் போல். இந்த ஃபார்முலா மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன், பட் இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக இங்கே இந்த எண் வந்து முழுமையாக வந்து 11 வகுப்படுது. அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் 3Kவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்னென்னா ஒரு எண் 11 வகுப்படுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ரூல் தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒற்றை இலக்கத்தில் உள்ள எண்களுடைய கூடுதல், அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், இதுக்குள்ளே வித்தியாசம் வந்து என்ன வரணும் அப்படின்னா 0 அல்லது 11 வரணும். ஸோ ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் 5 கூட்டல் K கூட்டல் 6 மைனஸ் 8 கூட்டல் 7 கூட்டல் 4, இதோட மதிப்பு வந்து 0 வரணும் அல்லது 11 வரணும். ஸோ 11 ப்ளஸ் K மைனஸ் 15 19. ஸோ இங்கே என்ன வரணும், இங்கே 8ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு வந்து 0 ஆயிரும். ஸோ கேவோட மதிப்பு 8, சரிங்களா? அப்போ கே ஸ்கொயரோட மதிப்பு கே ஸ்கொயர் மைனஸ் 3Kவோட மதிப்பு 8 ஸ்கொயர் 64 மைனஸ் 3 24 ஈக்குவல் டு 40ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக ஃபஸ்ட்டு எண் நம்பர் ஆஃப் 1லேருந்து 91 வரை இருக்கக்கூடிய எண்களுடைய ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் என்னென்னா ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பருக்கு கூட்டுங்க, 1 கூட்டல் 91 வகுத்தல் 2ன்றதான் ஆன்சர். அப்போது 91 கூட்டல் 91 வகுத்தல் 2, 92 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 46ன்றதான் ஆன்சர். n இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்பான் 2 என்ன அவ்வளவு, 91 இன்ட்டு 92 அப்பான் 2 அழுத்திங்கன்னா 46. இது சம்மு. ஆவரேஜ் என்ன வரும், n ப்ளஸ் 1 அப்பான் 2. ரைட். முதல் n இயலெண்களுடைய முதல் n நம்பர் ஆஃப் இயலெண்களுடைய கூடுதல் எவ்வளோ, சரியா? டோட்டல் சம் வந்து அதுக்கு மதிப்பு என்ன, n இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்பான் 2. முதல் n நம்பர் ஆஃப் இயலெண்கள் நேச்சுரல் நம்பர்ஸோடைய கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. அது இது ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் 1/2. இங்கே என்னோட மதிப்பு என்ன, 91 கூட்டல் 1 வகுத்தல் 2 46. இப்படியும் ஆன்சர் தேடலாம், சரிங்களா? அடுத்ததாக கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலானா a/b ஹோல் சி b/c ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்பான் ஏன்றதான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா. பி ஸ்கொயர் அப்பான் ஏ அப்படின்னா பியோட மதிப்பு என்ன, 24 இன்ட்டு 24 அப்பான் ஏவோட மதிப்பு என்ன, 12 ஈக்குவல் டு எக்ஸ். அடி எடுத்திங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 48ன்னு சொல்லி வரும். அடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ முதல்ல வந்து வகுத்தல் பாடமாஸ் தேதிப்படி ப்ராக்கெட்டு ஆஃபு டிவிஷனல் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன், சரிங்களா? அப்போது முதல்ல என்ன வரும், 4 வரும். ஸோ 16 கூட்டல் 4 மைனஸ் 9 ஈக்குவல் டு என்ன வரும், 20 மைனஸ் 9 ஈக்குவல் டு 11 சொல்லி ஆன்சர் வரும். அடுத்ததாக what is the average of all the natural numbers from 1 to 92? 1லேருந்து 92 வரை இருக்கக்கூடிய நம்பர்களுடைய இயலெண்களுடைய சராசரி இடம் கேட்குறாங்க. ஸோ 1 கூட்டல் 92 முதல் எண் அப்புறம் இறுதி எண்ணை கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 93 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 46.5ன்றதான் ஆன்சர், சரிங்களா? அடுத்த கொஷின்
73வது கொஷின். The length of each two equal size of isosceles is triangle is 100 meter. Length of base is 56 meter. The area of triangle. So S equal to A plus B plus C upon 2. இந்த கணக்கு நான் போடாமல் விட்டுருக்கேன், கவனிக்காமல் விட்டுருக்கேன், சாரிங்க. போட்டு பார்த்தோம்னா அப்படி சொல்லுவேன். ஸோ 100 கூட்டல் 56 வகுத்தல் 2 256 256 வகுத்தல்னா 256 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 12 128. ஸோ ட்ரையாங்கிளோட மதிப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, எஸ் அண்டர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா, அண்டர் ரூட் ஆஃப். ஸோ ஃபார் ஸோ குட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரிங்களா, ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன, பக்கங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அப்படின்னா எஸ்ஸோட மதிப்பு என்ன, 256 சாரி 128 128 இன்ட்டு 28. ஸோ 128லேருந்து 100 போச்சுன்னா 28 இன்ட்டு 28 இன்ட்டு 56. எஸ் 56. ஸோ அடி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 28 56ன்னா 102. ஸோ 56 28 காமனாக வெளியில் வந்துடும். சரிங்களா, 28 காமனாக வெளியே வந்துடும். அடுத்து 128 எப்படி பிரிக்கலாம், 64 இன்ட்டு 2 பிரிக்கலாம். 64 இன்ட்டு 2 64 இன்ட்டு 2 64 இன்ட்டு 2 128 இன்ட்டு 28 இன்ட்டு 28 இன்ட்டு 56 7 8 56. பார்த்தீங்களா, இங்கே தப்பு பண்ணிட்டேன். 128லேருந்து 56 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், 128லேருந்து 56 கழிச்சோம்னா எஸ் மைனஸ் சி 2 72. ஸோ 72 சொல்லி வரும். ஸோ 2 இன்ட்டு 72 144. ஸோ அண்டர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா மதிப்பு என்ன வரும், இங்கே 8 இன்ட்டு 2 இன்ட்டு 72 14 இன்ட்டு அதை 144. அதை வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 12 ஸ்கொயர் 144 இன்ட்டு 28 8 8 64 64 இன்ட்டு 2 8 யூனிட் டிஜிட் 8ல் முடியணும். ஸோ 8 12 7 12 84 8 12 96 96 இன்ட்டு 28 போட்டு பெருக்கிடலாமே. 96 இன்ட்டு 28 6 8 48 மிச்சம் 4 9 8 72 76 96னா 192. ஸோ 8 8 இங்கே 6 2 268 இருந்தால் ஆன்சர். சிம்பிள். ஒரு ஐசோசெல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, ஐசோசெல்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இருசமபக்க முக்கோணம். ஐசோசெல் ட்ரையாங்கிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, இருசமபக்க முக்கோணம். இருசமபக்க முக்கோணத்தினுடைய சரியா, இருசமபக்க முக்கோணம், அந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. 2 பக்கங்களுடைய மதிப்பு வந்து 100 மீட்டராமா. சரிங்களா, இன்னொரு பக்கம் வந்து 56 மீட்டர். அப்படின்னா அதனுடைய ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து அளவீடுகள் மட்டும் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிளோட கணக்கு ஒரு ட்ரையாங்கிளோடைய இருசமபக்க முக்கோணத்துக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்றத சொல்கிறேன். ஒரு முக்கோணத்துடைய ட்ரையாங்கிளோடைய ஒரு பரப்பளவு கேட்டாங்கன்னா அது முதலோடைய சுற்றளவுடைய பாதி எடுத்துக்கணும். அது வந்து எஸ் ஏ ப்ளஸ் 3 பக்கங்களுடைய கூடுதல் வகுத்தல் 2. அதோட மதிப்பு என்ன, 128. இப்போ ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அண்டர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ்ன்றது அந்த சுற்றளவோட பாதி, சுற்றளவோட பாதி எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஸோட மதிப்பு 128, எஸ் மைனஸ் ஏ 128 மைனஸ் 100 28, 128 மைனஸ் 100 28, அடுத்து 128 மைனஸ் 56 அதோட மதிப்பு 72. இது வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்திங்க அப்படின்னா நமக்கு 8 இன்ட்டு 12 இன்ட்டு 28 சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இது மொத்தமாக பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2688 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அந்த ட்ரையாங்கிள், அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய கணக்கு போட்டு பார்க்காம உள்ளே வந்துட்டோம் போலே, சாரிங்க.
எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வந்து கணக்கே நான் வந்து போடுவேன். ஆனால் சாரி, இது வந்து ஆல்ரெடி பார்த்த அதே சேம் மாடல், 87வது மாடல், 87வது கணக்கு மாடலில் 87வது கணக்கு. ஒரு மனிதன் வந்து 346 ரூபா வந்து அவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ், ஒரு மனிதன் வந்து ஒரு பொருளை விற்கிறாரு. அந்த பொருளை வந்து அவருடைய குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து D% டிஸ்கவுண்ட் கொடுத்த விற்கும் மொத்தத்தில் அதோட விற்பனை விலை வந்து 346 ரூபா. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்டோட மதிப்பு என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டோடைய மொத்த மதிப்பு எவ்வளவோ அதே சேம் அமௌண்ட் நாமினல் வேல்யூ. அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 1730 ரூபா. அப்படின்னா டியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்த நிறையா இதே மாதிரி சேம் கொஷின் வந்து நிறையா பார்த்துருந்தோம். அது இதான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் ஒரு % வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு, இந்த விற்பனை விலை எஸ்பி கிடைக்கும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த D% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்கும்போதில் என்ன அமௌண்ட் வருதோ அதே சேம் அமௌண்ட்டும் ரெண்டாவது டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா தான் எஸ்பி கிடைக்குதுன்றது தான் இந்த கணக்கு. சரிங்களா? இதுதான் கணக்கோட கான்செப்டே இது தான். ரெண்டு டிஸ்கவுண்ட் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து கிடைக்கிற அந்த சேம் அமௌண்ட்டை வந்து அடுத்து வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் வருது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, 1730 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 346 ரூபா. ஸோ 346 ரூபா ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் வரும். அடுத்து 730 ரூபா மைனஸ் D% ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் வரும். சரிங்களா? அப்போ அதை சேம் எடுத்துக்கலாம். 173 மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் D% டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 346 ரூபா ப்ளஸ் இந்த D அமௌண்ட்னு வச்சுக்கலாம், இது Dன்னு சொல்லி வச்சுக்கலாம். D ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே 1730 மைனஸ் 346 ஈக்குவல் டு 2D. சரிங்களா? இதோட மதிப்பு எக்ஸு, இங்கே 2D. சரிங்களா? அவ்வளோதான். இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 1736 46 30 போச்சுன்னா 30, 1400 1400 ஒரு 16 போகணும். 1400 ஒரு 16 போச்சுன்னா 1384 ஈக்குவல் டு 2D. அப்படின்னா டியோட மதிப்பு எவ்வளவு, 1384. இது டி கிடையாது, இந்த எக்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸோட மதிப்பு வந்து இங்கே 1384 ரூபா. அப்போ அவருக்கு வந்து 1730 எஸ் 1384 ரூபா வந்து அவர் வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கிது. நமக்கு என்ன கேட்குறான், டியோட மதிப்புக்கு கேட்குறான். இது டி கிடையாது, இது எக்ஸ். சரிங்களா? D% இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கணும், அப்படி போகிறதில்ல. ஸோ டியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, D%ஓட மதிப்பு 1384 வகுத்தல் 1730 × 100. சரிங்களா? அது அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0க்கு 0. அடுத்து 173 1730 346. ஒரே ஒரு நிமிஷங்க. சாரிங்க, இங்கே மொத்தமே கணக்கில் இங்கே தப்பு பண்ணுற பாருங்க. டியோட மதிப்பு என்ன வரும், 2Dயோட மதிப்பு 1384 ரூபா அப்படின்னா ஒரு எக்ஸ். இந்த டின்றது இங்கே எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதில் பாதி 6 2 12 மிச்சம் 18 9 2 18 692. சரிங்களா? 6 9 18 சரி 6 2 12 மிச்சம் 1 18 9 2 18 2. ஸோ எக்ஸ்ன்றது டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்குது, 1730 ரூபாவில் கிடைக்குது. × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 0க்கு 0. இது அடி கொடுத்தீங்கன்னா 4 3 12 மிச்சம் 2 7 3 4 3 12 மிச்சம் 1 7 28 29 மிச்சம் 2 1 4. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 4 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து 4 × 10 40 தான் அந்த டியோட மதிப்பு. இதுதான் கான்செப்ட். இங்கே டீன்ற போடுறதா எக்ஸ்ன்னு போடுறதா சரி தெரில. பட் இந்த டீன் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக முதல்ல வந்து நம்ம எடுத்துருந்தோம். இந்த கிடைக்கிற அமௌண்ட் வந்து இந்த எக்ஸுன்றது இந்த 2Dயோட மதிப்புன்றது 2x. சரிங்களா? அதான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன், சாரி. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 692 ரூபா வரையும். 692 ரூபான்றது இந்த டிஸ்கவுண்டோட மதிப்பு. அப்போது டிஸ்கவுண்டோட மதிப்பு 692 ரூபா அப்படின்னா எதுலேருந்து, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் மதிப்பு × 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எடுத்துரும். ஸோ டிஸ்கவுண்ட் டியோட மதிப்பு 40 தான். அடுத்த கொஸ்டின் அதே சேம் கான்செப்ட் பா. a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதான் கிடைக்கும். 16a²
81 பி ஸ்கொயர் ப்ளஸ் 25 சி ஸ்கொயர். அடுத்து 4 36 36 × 2 72 ஏபி. 95 45 45 × 2 90 பிசி. அடுத்து 5 நாங்கள் 20 20 × 2 40 ஏசி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு ஸ்கொயர் ஒரு சதுர வடிவ பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டினுடைய ஏரியா மதிப்பு ஏரியா ஏ ஸ்கொயரோட மதிப்பு 289 அப்படின்னா அந்த பக்கத்தினுடைய மதிப்பு என்ன? 17 ஸ்கொயர் தான் வந்து √17 ஸ்கொயர். சரிங்களா? 17 ஸ்கொயர் தான் வந்து 289. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 17 சொல்லி வரும். சரிங்களா? ஏ ஸ்கொயரோட மதிப்பு 289 அப்படின்னா ஏவோட மதிப்பு 17. அடுத்ததாக ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. அந்த போல் வந்து ஒரு ஷேடோ உருவாக்குது. சரிங்களா? நிழல் வந்து அதோடைய நிழல் வந்து 42 மீட்டர் வந்து உழுகுதான். அதே நேரத்தில் 12 மீட்டர் நீளமுள்ள ஒரு மரம் வந்து அதனுடைய நிழல் வந்து 16 மீட்டரில் உழுகுது. அப்படின்னா அந்த போலினுடைய லென்த் எவ்வளோ கேட்குறாங்க. இங்கே வந்து லென்த்து, இங்கே ஷேடோ. சரிங்களா? ஹெயிட். சரிங்களா? இங்கே ஹெயிட்டு, இங்கே அதோட ஷேடோ. இங்கே வந்து எது போல். சரிங்களா? இங்கே வந்து ட்ரீ. நிகழ்த்தகவுதான்ப்பா. ஹெயிட் வந்து இங்கே போலோட ஹெயிட் நமக்கு தெரியாது, அதான் கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு இங்கே ஷேடோ எவ்வளோ இருக்குது? 42 மீட்ரு. அதே நேரத்தில் இங்கே வந்து ட்ரீயோட ஹெயிட் வந்து 12 மீட்டர் இருக்கும் போதில் அதோட ஷேடோ எவ்வளோ வருது? 14 சொல்லி மாறுது. ஸோ அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3:4 சொல்லியிருக்கு. அடுத்து 12 4. ஸோ 4ஓட மதிப்பு 42 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 42. 3ஓட மதிப்பு 4ஓட மதிப்பு 42 இல்லைங்க, ஒரே நிமிஷம். எக்ஸப்ட் 12. சிம்பிள் கணக்குங்க, நான் தான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டையும் அப்படியே சேமாக வச்சு வகுத்துருங்க. ஸோ எக்ஸ் வகுத்தல் 12. சரிங்களா? ஹைட்டோட ரேஷியோ அதனுடைய நிழலோட ரேஷியோக்கு சமமாக இருக்குமா? ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 3 12 4 16. ஸோ அடி எடுத்திங்கன்னா 21 வகுத்தல் 2. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 × 3 வகுத்தல் 2 = 63 வகுத்தல் 2 31.5 மீட்டர்ன்றதான் அந்த போலினுடைய உயரம். சரிங்களா? போலினுடைய உயரத்தோட தகவு அதனுடைய நிழலோட தகவுக்கு வந்து இணையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.